வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின்படி 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருந்தும் 12ஆம் வகுப்பு 3வது இருந்து சொல்லும் பொருளும் மொத்தம் 25 வினாக்கள். முடிந்தால் 25க்கு 25 மதிப்பெண் எடுத்து காட்டுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை இசை. இரண்டாவது வினா, புரை என்பதன் பொருள் என்ன? புரை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை குற்றம். மூன்றாவது வினா, எய்யாமை என்பதன் பொருள் என்ன? எய்யாமை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை வருந்தாமை. நான்காவது வினா, அமையும் என்பதன் பொருள் என்ன? அமையும் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை உண்டாகும். ஐந்தாவது வினா, தானே என்பதன் பொருள். தானே என்பதன் பொருள். சரியான விடை படை. ஆறாவது வினா, அரிகை என்பதன் பொருள் என்ன? அரிகை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை அறிதல் வேண்டும். ஏழாவது வினா, மேதை என்பதன் பொருள் என்ன? மேதை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை அறிவு நுட்பம். எட்டாவது வினா, துன்னலர் என்பதன் பொருள் என்ன? துன்னலர் என்பதன் பொருள். சரியான விடை அழகிய மலர், பகைவர் இரண்டுமே வரும். ஒன்பதாவது வினா, ஆடுபரி என்பதன் பொருள் என்ன? ஆடுபரி என்பதன் பொருள். சரியான விடை குதிரை, ஆடுகின்ற குதிரைன்னு வரும். பத்தாவது வினா, சாடும் என்பதன் பொருள் என்ன? சாடும் என்பதன் பொருள். சரியான விடை இழுக்கும். 11வது வினா, மெத்த என்பதன் பொருள் என்ன? மெத்த என்பதன் பொருள். சரியான விடை மிகுதியாக. 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினா. 12வது வினா, அமரருள் என்பதன் பொருள் என்ன? அமரருள் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை சரியான விடைன்னு பார்த்தோம்னா தேவர் உலகம்னு வரும், இல்லைன்னா சொர்க்கம்னு வரும். இதில் ஆப்ஷன் ரெண்டுமே இல்லை, இப்போ எதுவுமே கிடையாது. அமரருள்னா தேவர் உலகம், ஸ்வர்க்கம். 13வது வினா, செறிவு என்பதன் பொருள் என்ன? செறிவு என்பதன் பொருள். அடக்கம். ஆறிருள் அப்படின்னா நரகம்னு பொருள். ஆறிருள், ஆறிருள்னா நரகம்னு பொருள். செறிவுனா அடக்கம்னு பொருள். 14வது வினா, சீர்மை என்பதன் பொருள் என்ன? சீர்மை என்பதன் பொருள். சிறப்பும் வரும், விழுப்பமும் வரும். 15வது வினா, தோற்றம் என்பதன் பொருள் என்ன? தோற்றம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை உயர்வு. 16வது வினா, ஒருமை என்பதன் பொருள் என்ன? ஒருமை என்பதன் பொருள். சரியான விடை ஒரு பிறப்பு. 17வது வினா,
எழுமை என்பதன் பொருள் என்ன? எழுமை என்பதன் பொருள் சரியான விடை ஏழு பிறப்பு. 18வது வினா ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன? ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4ல் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. 19வது வினா சோகாப்பர் என்பதன் பொருள் என்ன? சோகாப்பர் என்பதன் பொருள் சரியான விடை துன்புறுவர். 20வது வினா கதம் என்பதன் பொருள் என்ன? கதம் என்பதன் பொருள் என்ன? 20வது வினாவிற்கான சரியான விடை சினம். 21வது வினா வேளாண்மை என்பதன் பொருள் என்ன? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வேளாண்மை என்பதன் பொருள் உதவி செய்தல். 22வது வினா ஆர்க்கும் என்பதன் பொருள் என்ன? ஆர்க்கும் என்பதன் பொருள் என்ன? சரியான விடைன்னு பார்த்தோம்னா பிணிக்கும். கலங்காது என்பதன் பொருள் என்ன? கலங்காது என்பதன் பொருள் என்ன? சரியான விடை தவறாது. 24வது வினா ஒள்ளியவர் என்பதன் பொருள் என்ன? ஒள்ளியவர் என்பதன் பொருள் என்ன? 24வது வினாவிற்கான சரியான விடை அறிவுடையவர். 25வது வினா செருணர் என்பதன் பொருள் என்ன? செருணர் என்பதன் பொருள் என்ன? 25வது வினாவிற்கான சரியான விடை பகைவர். 25க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. அடுத்த டெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் 2வது பருவமும் 12ல் 3வது இயர்லே நிறைய திருக்குறள் சம்மந்தமான சொல்லும் பொருள் நிறையா இருக்குது. அதுவே இன்னும் முடிக்கல. திரும்பவும் அந்த 3வது இயலும் தான் டெஸ்ட்டு. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி.